நண்பர்களே, தோழர்களே, தோழர் ஜே.எம். ஆருண் அவர்களின் புதல்வர் இங்கே சட்டமன்ற வேட்பாளராக இருக்கிறார். அவருக்கு நீங்கள் கை சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் என்று நான் உங்களை பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். நண்பர்களே, பெரியோர்களே, இது இயல்பில் வந்து போகிற தேர்தல் அல்ல. இந்தியா போன்ற பல கட்சி இயங்குமுறை கொண்ட நாட்டில் ஒரு கட்சி தோற்கலாம், இன்னொரு கட்சி வெற்றி பெறலாம். அது மிக இயல்பு. அரசியல் நிர்ணய சபையில் டாக்டர் அம்பேத்கர் மிக தெளிவாக சொன்னார். பல கட்சி இயங்குமுறை கொண்ட நமது நாடு தோல்வி என்பது வெற்றியை அறுதி செய்கிற இடம். தோல்வியும் வெற்றியும் நாணயத்தின் இரு பக்கம் போல். எனவே வெற்றி தோல்விதான் ஜனநாயகத்தை வளர்த்தெடுக்கிறது. எனவே அது மிக இயல்பு என்றார். பல கட்சி இயங்குமுறையில் ஒரு கட்சி தோற்கலாம், வெற்றி பெறலாம், ஆனால் ஜனநாயகம் தோற்றுவிடக்கூடாது என்று அந்த மேதை அரசியல் நிர்ணய சபையிலே எச்சரித்தார். பிஜேபி எங்கெல்லாம் ஆட்சி அதிகாரத்தை பெறுகிறதோ, வெற்றி பெறுகிறதோ, அங்கெல்லாம் ஜனநாயகத்தின் குரல் விலையை நெரிக்கிறது. அதற்கு உதாரணம் ஊபி, பீகார். எனவேதான் நண்பர்களே, தமிழக முதல்வர் தமிழகம் வெல்லும் என்கிற மகத்தான முழக்கத்தை, ஒரு போர் முழக்கத்தை முன்மொழிந்திருக்கிறார். தமிழகம் வெல்லும் என்கிற அந்த சொல்லை தோலுரித்தால் தமிழ்நாட்டினுடைய தன்னாட்சி வெளிப்படும், தன்னுரிமை வெளிப்படும், தமிழகத்தின் இறையாண்மை வெளிப்படும், தமிழகத்தின் கூட்டாட்சியும் சமூக நீதியும் வெளிப்படும். எல்லாவற்றுக்கும் மேலாக ஜனநாயக விழுமியம் வெளிப்படும். இந்த ஜனநாயக விழுமியங்கள் நமது முன்னோர்கள் காந்தி, நேரு, டாக்டர் அம்பேத்கர், இடதுசாரிகள், பல மேதைகள் செதுக்கி செதுக்கி இந்த விழுமியத்தை நமக்கு கைமாற்றிருக்கிறார். அந்த விழுமியத்தை சிதைக்கிறார் நாட்டின் பிரதமர். எல்லாவற்றுக்கும் மேலாக கூட்டாட்சி முறை, கூட்டிசைவு முறை, உலகத்தில் எந்த நாட்டிலும் நிலவாத அந்த நல்லியல்பு, பன்முக இயல்பு தமிழ் மண்ணில் நிலவுகிறது. அதை வேறற்க துடிக்கிறார் நாட்டின் பிரதமர். எனவேதான் தமிழகம் வெல்லும் என்று ஒரு போருக்கு அறைகூல் விடுத்திருக்கிறார் தமிழக முதல்வர். தமிழகம் வெல்லும் என்றால் தோற்கடிக்கப்பட வேண்டியது டெல்லி. டெல்லி என்றால் நகரம் அல்ல, மக்கள் அல்ல. டெல்லியில் அதிகாரத்தை குவித்திருக்கிற நாட்டின் பிரதமர். நாட்டின் பிரதமருக்கு சரியான பாடத்தை கற்பிப்பதற்கு இந்த பகுதியில் நீங்கள் கை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும். மீண்டும் நம்முடைய முதல்வர் பொறுப்பிற்கு வர வேண்டும். இந்த போர் தொடரும். பிரதமருக்கு எதிரான RSS, பிஜேபி கருத்தியலுக்கு எதிரான இந்த போர் தொடரும். நண்பர்களே, நான் முடிக்கிறேன். இந்தியா கங்கை சமவெளிக்கு சிந்து சமவெளி இருந்த போது, படையெடுத்த போது நமது முன்னோர்கள் போராடி போராடி இந்தியாவை உருவாக்கினார்கள். அது தொன்மை இந்தியா. பிரிட்டிஷ் இந்தியா உருவாக்கினார். மொழியை கொடுத்து ரயில் பாதைகளை போட்டு பிரிட்டிஷ் இரண்டாவது இந்தியா. மூன்றாவது இந்தியா இந்திய விடுதலை போரில் இந்திய தேசிய காங்கிரஸ், தேசிய லீக், கதார் இயக்கம், கம்யூனிஸ்ட் இயக்கம், சுபாஷ் சந்திர போஸ், நவஜவான் இயக்கம், இந்துஸ்தான் ராணுவ சோசியலிஸ்ட் குடியரசு என்று மகத்தான மேதைகள் இந்தியாவுடைய விடுதலை போரில் உணர்வுபூர்வமான இந்தியா உருவாக்கினார்கள். அது மூன்றாவது இந்தியா. உலகத்தில் ஒப்பிட முடியாத மகத்தான மனிதர் டாக்டர் அம்பேத்கர், ஜவஹர்லால் நேரு. இந்த மகத்தான மனிதர்களின் சிந்தனையால் நான்காவது இந்தியா உருவானது, சட்டபூர்வமான இந்தியா. இந்த நான்கு இந்தியாவை அடித்து நொறுக்குவதற்கு 2 தினங்களுக்கு முன்னால் நாட்டின் பிரதமர் இந்தியாவுடைய நாடாளுமன்றத்தில் தொகுதி மறுவரையை கொண்டு வந்து முயற்சித்தார். அது நிறைவேறியிருந்தால் நாடு துண்டாகி இருக்கும். 5வது இந்தியாவை நோக்கி செல்ல வேண்டும். அது துண்டாடப்பட்டிருக்கும். நல்ல வேளை தமிழக முதல்வர் மகத்தான ஒரு முழக்கத்தை முன்வைத்து தமிழகத்தையும் காத்திருக்கிறார், இந்தியாவையும் காத்திருக்கிறார். இந்த போர் தொடரும் என்று சொல்லி மரவாதிரி கை சின்னம் என சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.